கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்பதையே விரும்புகிறார். இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது, சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அப்படியானால் இந்த எறும்பு சுறுசுறுப்புள்ளதென்றும் ஞானமுள்ளதென்றும் இந்த வசனம் சொல்லுகிறது. சோம்பேறி சுறுசுறுப்பும் இல்லை, ஞானமும் இல்லை. அதற்கு இந்த எறும்பிற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தோம். கோடை காலத்தில் தனக்கு வேண்டிய ஆகாரத்தை சம்பாதித்து வைத்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்குமா. அப்படி சேர்த்து வைப்பதினால் குளிர்காலத்தில் அதற்கு எந்த ஆகார குறைவும் வராது. அது சந்தோஷமாக குறைவின்றி வாழ முடியும். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, சோம்பேறியே, நீ எவ்வளவு தூரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? அப்படி செய்தால் உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோம்பேறிகள் தரித்திரம் உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். சோம்பேறிகள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் சுறுசுறுப்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். சோம்பேறியாக இருக்கிறவர்களுக்கு ஜாக்கிரதை இருக்காது. அவர்கள் எல்லாவற்றையும் விரும்புவார்கள், ஆனால் ஒன்றும் அவர்களுக்கு கிடைக்காது. ஆனால் ஜாக்கிரதை உள்ளவருடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்விலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். சோம்பல்தனத்தை அகற்றிவிட வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் வாசிக்கும் பொழுது, கதவு கீழ்முளையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. சோம்பேறி எப்போதும் படுத்து கொண்டே தான் இருப்பான். அவனுக்கு படுக்க வேண்டும் என்று தான் அவனுக்கு தோன்றும். உழைக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், நல்ல காரியங்களை ஆசீர்வாதங்களை பெற வேண்டும், வாழ்விலை உயர வேண்டும் என்றெல்லாம் நினைக்க மாட்டான். தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றோ தன் மூலம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றோ நினைக்க மாட்டான். மாறாக படுத்து கொண்டே காலத்தை கடத்தி கொண்டிருப்பான். 15ஆம் வசனம் சொல்லுகிறது, சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான். சாப்பிட்றதுக்கே அவனுக்கு வருத்தமாக இருக்குது. அது ஒரு வேலையாக நினைக்கிறான். புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் 7 பேரை பார்க்கலும் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானம் உள்ளவன். தன்னுடைய பார்வைக்கு அவன்தான் பெரிய ஞானி என்று நினைத்து கொள்ளுவான். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்விலே சோம்பேறித்தனம் இருக்கும் என்றால் அவைகளை முற்றிலுமாக களைந்து விடுவோம். சோம்பல்தனத்தை நாம் எப்படி அகற்றிவிட வேண்டும் என்று நாம் பார்த்து அதற்கு முயற்சி செய்வோம். தேவனிடத்தில் ஜெபிப்போம். நிச்சயமாகவே தேவன் நம்மை சுறுசுறுப்புள்ளவர்களாக்குவாராக. எறும்பை போல ஞானமுள்ளவர்களாக, சுறுசுறுப்புள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக தேவன் நம்மை மாற்றுவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் எறும்பை போன்று சுறுசுறுப்புள்ளவர்களாக ஞானமுடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்றும், வாழ்க்கையிலே நாங்கள் உழைத்து ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டும் என்று எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தாருங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே.
துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.